நான் ஒரு தனி வீட்டில் என் அப்பா மற்றும் அம்மாவுடன் வசிக்கிறேன். என் சித்தி, அதாவது அம்மாவின் தங்கை, எங்க வீட்ல இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு அபார்ட்மெண்ட்ல வசிக்கிறா. அதனால அவ வீட்டுக்கு அடிக்கடி நான் போவது உண்டு. அங்க ஒரு ஆன்ட்டி இருக்கிறா. என் சித்தி வீட்டின் பக்கத்து வீட்டுலதான் அவ வசிக்கிறா. அடிக்கடி என் சித்தி வீட்டுக்கு வந்து பேசுவா. நான் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போவதால அந்த ஆன்ட்டியும் எனக்கு சீக்கிரமா நெருக்கமாயிட்டா. அவள் பேரு ஷாலினி. அவள் கணவன் வெளியூர்ல பிசினஸ் செய்யறான். அதனால அவ தனியாதான் இங்க இருக்கிறா. அவளிடம் நெருக்கமா நான் பேச ஆரம்பிச்சேன். ஒரு நாள் அவளை ஷாப்பிங் செய்யும்போது அங்க பார்த்தேன். அவ தனியாக வந்திருந்தா. அன்று கொஞ்ச நேரம் பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். மறுநாள் நான் எப்போதும் போல என் சித்தி வீட்டுக்கு போனேன். வீடு பூட்டி இருந்துச்சு. அதனால வாசல் முன்னாடி அமர்ந்து சித்திக்காக காத்துட்டு இருந்தேன். அப்போது பக்கத்து வீட்டு ஷாலினி ஆன்ட்டிய அங்க பார்த்தேன். என் சித்தி எப்ப வருவாங்கன்னு கேட்டேன். அவங்க வர இரவு 10 ஆகிடும். ஏதோ விழாவுக்கு சென்று இருக்கிறாங்கன்னு சொன்னா. சரி, வீட்டுக்கு போலான்னு நினைச்சேன். திடீர்னு அவ என்ன பார்த்து, சரி என் வீட்டுக்கு வா, ஒரு காஃபி குடிச்சிட்டு போனா. நானும் ஏதோ காரணம் சொல்லி அங்கிருந்து போயிடலான்னு நினைச்சேன். ஆனா அவ என் அருக வந்து என் கைய புடிச்சுக்கிட்டு அவ வீட்டுக்கு கூட்டி சென்றா. உள்ள சென்றதும் கதவை சாத்திட்டு என்ன அமர சொன்னா. நான் உள்ள சென்று மாற்றிக்கொண்டு வந்துடுறேன்னு உள்ள போயிட்டா. நான் என் போனை நோண்டி கொண்டு இருக்க அவ கையில காஃபியோட வந்தா. அவள் என்னிடம் பொண்ணுங்கன்னு பல கேள்விகளை கேட்டா. நான் உடனே அவ புருஷன் எப்ப வருவான், நீங்க எப்படி இவ்வளோ தூரம் தனியா இருக்கிறீங்கன்னு கேள்வி கேட்டேன். அவள் முகம் வாடிச்சு. அவர் எப்போதும் வேலை வேலைன்னு தான் இருக்கிறாரு. என்னை பத்தி அக்கறை அவருக்கு இல்லைன்னா. இப்படியே பேசியவ என் காலை எனக்கு என்ன செய்வதுனே புரியல. சரி, ஏதாவது செய்யலான்னு யோசிச்சேன். சரி, நான் கிளம்புறேன்னு சொன்னேன். உங்களுக்கு வீட்டு வேலை நிறைய இருக்கும், உங்களை நான் தொந்தரவு செய்யறேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அங்கிருந்து எழுந்தேன். அவ உடனே இல்ல இல்ல, எனக்கு எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லி என் கைகளை இறுக்கமா பிடிச்சா. அவ இறுக்கமா பிடிச்சதுல நான் அவ மேல விழுந்துட்டேன். எனக்கு ஒரே சந்தோஷம். அவளுக்கு அடிக்கடி பேச பிடிக்கும். அதுவும் ரொம்ப பேசுவதுனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அன்று இரவு 9 ஆனது. நான் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன். ஆனா அத்துடன் முடியல. அதன் பின் பல முறை அவ வீட்டுல பேசி இருக்கிறேன். நன்றி.